Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை இன்றைக்கு உயர்த்த போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நேரலையாக வலைதளத்தில் தொலைக்காட்சி மூலமாக எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். இருக்கிற இடங்களில் நாம் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். இம்மட்டும் கர்த்தர் நம்மை தாங்கி வந்தார். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி வந்தது. கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. துதிகள் உயரட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மகிமை இந்த ஆராதனையில் வெளிப்படுவதாக, தடைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆராதிக்க விடாமல் தடுக்கிற பார்வோனின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதி உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். தேவரீர் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நகரத்தில் நீர் துதிக்கப்படத்தக்கவரப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஒருபோதும் கைவிடாத தேவனப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். தேவ சமூகம் வெளிப்படும்படியாய், கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கிருபை நிறைந்த நேரத்திற்காக, நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். இந்த நாளில் தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இல்லத்திலும் தேவ சமூகம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆராதனை ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. நாம் இணைந்து கர்த்தரை உயர்த்த போகிறோம். கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. ஆம், நாம் சொல்ல முடியும், நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். நாம் நிற்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளாக புத்தகத்தில் பார்க்க முடியும், சாலமோன் தேவாலயத்தை கட்டி அந்த பிரதிஷ்டை நாளில் ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எக்காலம் ஊதுகிறவங்க, பாடல் குழுக்கள் இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேல் சந்ததி இந்த தேவாலயத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி ஆரம்பித்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆராதிக்கிற நேரத்தில் தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாமல், அவர் நிற்கக்கூட முடியாமல் ஆகிவிட்டது. அவ்வளவுக்குள்ள தேவ மகிமை அன்றைக்கு ஆலயத்தை நிரப்பினது. இன்றைக்கு கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் உங்கள் வீடுகளில் தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. இணைந்து இந்த பாடலை பாடுவோம். கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதை நன்றியோடு பாடுவோம். ஹல்லேலூயா. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே சூப்பரன் பாடுவோம். ஆருயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே, தேவ தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே
மகிழ்ந்தே நாமா. அன்பின் அகலமும் நீளமுயரமும் ஆழமும் அழிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே. அவரை துதியுங்கள். இயேசுவில் அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. நாமா நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே பாடுவோம். எம்மை தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாமா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு எனக்கு யாரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு எனக்கு யாரும் இல்லை. கிருபையிதே பாடுவோம். ஜீசஸ் தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே. வாரும் என்பீர். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே. சீயோனே நீ பாருனக்காய் நாயகனே சுத்தம் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகனே சுத்தம் வெளிப்படுவார். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பாடுவோம். கர்த்தருடைய கிருபைதான் நம்மை நடத்தி வந்தது. கர்த்தருடைய கிருபைதான் நம்மை தாங்கினது. இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் கிருபையிலே பாடுவோம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வசனம் இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆண்டவர் யார் தெரியுமா? தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலகாமல் காக்கிறவர். The God's favor, unmerited love, unmerited mercy. That means, அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபையுடைய எபிரேய வார்த்தையுடைய அர்த்தம் favor, unmerited. கருணையே கிடைக்க முடியாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிற கருணை தான் தேவனுடைய கிருபை. மனதுருகிற தேவன். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஒருவேளை மலைகள் பர்வதங்கள் போன்று சில நம்பிக்கையான காரியங்கள் வீட்டில் குடும்பத்தில் அசைந்திருக்கலாம். நாம் யோசித்த காரியங்கள், தீர்மானித்த காரியங்கள், நினைத்த காரியங்கள் இன்றைக்கு விலகி போய்விட்டது. எனக்காக யார் நிலை நிற்பாய் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன கர்த்தர், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த ஏசாயா 55 அதிகாரம் 3ஆம் வசனம் பார்க்கிறோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கிருபை நிறைந்த கர்த்தர், அவர் கிருபை உள்ளவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். சிலருக்கு இந்த பாடல் தெரிந்திருக்கலாம், சிலர் தெரியவில்லை என்று சொன்னங்களோடு கூட கற்றுக்கொண்டு பாடுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பலருடைய மனிதருடைய அன்புகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறாத தேவனுடைய கிருபை உங்களையும் எங்களையும் தொடர்ந்து தாங்குவதாக. ஹல்லேலூயா. மலைகள் விலகினால், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சொல்லுவோம், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சேர்ந்து பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம், மலைகள் பல மலைகள் பெயர்ந்து போயிருக்கலாம், பர்வதங்கள் விலகி இருக்கலாம், தேவ கிருபை ஒருபோதும் விளங்காது. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். பாடுவோம், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத, எனக்காக ஜீவன் தந்த, எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர்,
யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். பாடுவோம். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், வெரி குட், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள், பாடுவோம் ஹல்லேலூயா, பர்வதங்கள், ஜீசஸ், ஓ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா, ஆமென் ஜீசஸ். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள், ஜீசஸ், பாடுங்க பாடுங்க ஹல்லேலூயா, பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள், ஜீசஸ், ஹல்லேலூயா, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் இரக்கம் அவர் கிருபை மாறாது எந்தன், ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த ஆண்டவரை உயர்த்துவோம். கர்த்தர் கிருபை நிறைந்தவர். ஒருவேளை பலவித கலக்கத்தோடு, சோதனையோடு, தோல்வியோடு இந்த அரை நேரத்தில் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கலாம். உங்களை காக்க, தாங்க, நடத்த தேவ கிருபை போதுமானது. His grace is sufficient for us. His grace is alone for enough for us. தேவ கிருபை ஒன்று எனக்கு போதும் ஆண்டவரே. நம்பினது, யோசித்தது, வைத்தது எல்லாம் விலகி போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் விலகாத உம்முடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. உம்முடைய கிருபை பெரியது. கர்த்தருடைய கிருபை எண்ணி அவரை துதியுங்கள். நம்மை நடத்தின கிருபை பெரியது. நம்மை உயர்த்தின கிருபை பெரியது. அவன் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜீசஸ் ஜீசஸ் உம் கிருபை பெரியது. ஹalleluya 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 ரிமமா ஷம்தலரதன மமமா. ஓ தாழ்வியங்கள் நினைத்தவரே உம்முடைய கிருபை பெரியது. பரலோகத்தின் தேவனே உம்முடைய கிருபை பெரியது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. தேவ கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ரிகமாஷியாந்தலரமா ஓராமலா ஷம்தலர கதலர மந்துடா வலகா பாபா. ஹalleluya. ஒரு விசை பவுல் அவருடைய வாழ்க்கையில முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது அவருக்கு பலவீனமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ற 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 3 விசை போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். உபவாசித்து ஜெபம் பண்ணாரா தெரியல. எத்தனை நாட்கள் அவர் சமூகத்துல போய் இந்த 3 விசை ஜெபித்தாரோ நமக்கு தெரியாது. ஆனால் 3 விசை இந்த காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறார். எத்தனை மணி நேரம் இந்த காரியத்திற்காக ஜெபித்தாரோ தெரியல. ஆனால் இந்த ஜெபத்திற்கான பதில் உடனே வருகிறது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பல காரியங்களுக்காக நீங்கள் ஏங்கி ஜெபித்திருக்கிறீங்க, விண்ணப்பித்திருக்கிறீங்க. இதை எப்படி என்னால் தாங்கக்கூடும்? He will strengthen you with his grace. He will strengthen you. He will empower you. அவர் உங்களை பலப்படுத்துவார் கிருபையினால். என் கிருபை உனக்கு போதும். பலவீனமாய் தோன்றுகிற ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய பலனாய் தேவ கிருபை விளங்கும். ஹalleluya ஹalleluya. நீங்கள் கிருபை பெற்றவர்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் இந்த கிருபையை குறித்து ஆண்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மலைகள் விலகி போனாலும் அதுக்கு முந்தின காரியங்கள பலவிதமான காரியங்களில் அவர்கள் கஷ்டப்பட்டு போறாங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பு வேதனைப்படாதவளே. ஒரு மலடியான நிலைமை. கீழே பார்க்கும்போது பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே நீ லெச்சை அடைவதில்லை. வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து விதவிருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். ஒரு நிந்தை விதவை, வாலிபத்தில் ஏற்பட்ட வெட்கத்தின் காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். 6ஆம் வசனம், கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போல. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, மனம் நொந்த நிலைமை, ஒரு கிளேசமான நிலைமை. இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல, தள்ளப்பட்டு இளம் வயதிலே ஒதுக்கப்பட்டு விதவையாக்கப்பட்டது போல ஒரு நிலைமை இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுதும் உன்னை கைவிடேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். இதெல்லாம் சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்லுகிறார். மலை விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் தேவ கிருபை ஒரு நாளும் விலகாது. ஹalleluya. கர்த்தர் கிருபை பெரியது. ஹalleluya 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 ஹalleluya. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. இன்னும் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹalleluya. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும்
போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிற கர்த்தர். உம்முடைய இரக்கம் பெருகட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும். தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஷந்தலரந்தனோ ரிகந்தனந்தல பாபா மாமா ஓரா ஷியந்தலரந்தனோ ஷியந்தலர பாபா ப்ரோடதினியாந்தோ ரகாஷ். Let's praise him, let's praise him. அவரை உயர்த்துங்க. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, அவர் கிருபை என்றென்றும் என்றென்றும் உள்ளது. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், அவருடைய கிருபைக்காக நன்றி 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 என்று சொல்லுங்க. தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை குறித்து பாடி உயர்த்த தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஆமா ஆண்டவர், we acknowledge that we are living by the grace of God. Lord,
நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், உடைய கிருபையினால தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த கிருபைக்காக நன்றி. என்னும் உடைய கிருபையினால் நிரப்பும் நிரப்பும். தொடர்ந்து இருக்கிற பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give all the glory, all the honor, all the praises to your Lord. We surrender ourselves in your mighty hand. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்பது நம்ம மேல் உள்ள கடமை. என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் தேசத்துக்காக, ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். தரைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல வாக்கில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கே இருந்து ஜெபம் பண்ணினாலும் தேவன் அங்கே வருவார். வாக்கில திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Tunabanaga shadabidag dudibidak kabaushalabidanubidar. Dibiga dudibidak shidabinakatuna. Dinamakatuna. Tunabanaka shadabanaga dudibidabana. Shalabakashiantolo rabakatiakoro. Hallelujah. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சிறியவர்கள் ஜெபம் பண்ணுங்க, பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க, விசுவாச மக்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இருந்து பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தில் சமாதானம் நிலவட்டும், தேசத்தில் சௌக்கியம் நிலவட்டும், தேசத்தில் சந்தோஷம் நிலவட்டும். அந்த நோய்கள் விலகி போகட்டும். நோயே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் தேசத்தில் தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து மூலமா ஒரு பெரிய மாற்றம் தேசத்தில் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்ட மக்களுடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஓ ஹல்லேலூயா. ரபா ஷகத பகுதுடி பினக்கச்சுடா கபாலியா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் ஒரு அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிப்பேன், வியாதி விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. தேவன் அப்படி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மரணம் ஆண்டவரே குறையட்டும். வியாதிப்பட்டிருக்க அநேகரை கர்த்தர் ஆண்டவரே சுகமாக்குவீராக. வீண் பயத்தினால் தற்கொலை பண்ணுகிறது வேதனையாயிருக்கிறது. எங்களுடைய தேசத்திலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருடைய மனதில் ஒரு தெளிவை கட்டளையிடுவீராக. Praise the Lord. Hallelujah. தேசத்துடைய கரத்தொப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அகால மரணங்கள் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவத்தை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான தகப்பனும் மகனும் மரணமடைந்திருக்கிறார்கள், தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதல் அளிப்பீராக. எந்த மனிதனுடைய ஆண்டவரே எந்த மனிதனுடைய வார்த்தைகளோ, எந்த அதிகாரியுடைய வார்த்தைகளோ, உறவினருடைய வார்த்தைகளோ ஆறுதல் படுத்த முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் சகல ஆறுதலின் தேவனப்பா. ஹல்லேலூயா. அருமை தாயாருக்கு ஆறுதலை கட்டளையிடுவீராக. அருமை சகோதரிமாருக்கு ஆறுதலை கட்டளையிடுவீராக. இதுல ஒரு நீதி நியாயம் ஆண்டவரை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எங்க தேசத்துல நடக்க கூடாதப்பா. ஒரு மனிதனும் மனிதனை தாக்க மிருகத்தை போல மாறிவிடாதபடி மனிதர்கள் மனிதர்களாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவனுடைய ஆறுதல் பெருகும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நாங்க இன்னைக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நீதி நியாயத்தை நாங்க பார்க்க போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வீராக, கர்த்தர் அப்படி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்டிருக்கிற திருச்சபைகள் திறந்து ஆராதிக்க, கட்டடங்களை திறந்து ஆராதிக்க நல்ல ஒரு சூழ்நிலைமையை கர்த்தர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். சிறுவையில் ஜனங்கள் ஆராதித்தால் மாத்திரமே வாதை நிறுத்தப்படும். ஆராதிக்க அனுபவிக்கப்பட்டால் மாத்திரமே வாதைகள் நிறுத்தப்படும். ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைமை கர்த்தர் உருவாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அடைக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் திறக்கட்டும். தேசத்தினுடைய வாழ்வாதாரம், ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும்
விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கட்டளையிடும், கஷ்டங்கள் நஷ்டங்கள் மாறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் வந்து கவனிக்கிற எல்லாருக்கும் இந்த நாள் ஊழியம் ஒரு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் அமையட்டும். வாலிபரோடு கர்த்தர் பேசுங்க, சிறியவர்களோடு பேசுங்க, பெரியவர்களோடு பேசுங்க. கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஊழியரோடு கர்த்தர் பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தோத்திர அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ அல்லது இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட வாலண்டியர்ஸ், போலீஸ் அல்லது தீயணைப்புத்துறை, யார் யார் இதில் தங்களை மருத்துவர்கள் ஆண்டவரே, செவிலியர்கள், யார் யார் தங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர்களை பாதுகாப்பீராக. மரணங்கள் இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்கு சேமத்தை தாரும். இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. டெலிவிஷன் மூலமா, யூடியூப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா கவனிக்கிற அந்த சமீபத்திலும் தூரத்திலும் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்து யார் யார் கவனிக்கிறாங்களோ ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களோ அவங்க மேல தேவ கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் யார் என்கிற அறிவு இந்த நாளில் வெளிப்படட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இடத்துல உட்கார்ந்தோ எளிமை நின்ற இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், வந்தவரும் இருக்கிறவர் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. பக்கத்தில் இருக்கவங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்கள். இப்பொழுது அருமையான பாஸ்டர் டேனியல் அவர்கள் வந்து சங்கீத பகுதி வாசிப்பார்கள். சங்கீத வாசித்த பிற்பாடு இந்த நாளில் அருமையான பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் சங்கீத பகுதியில் நமக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை தருவார்கள். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். திருப்பி ஒரு வசனம் மாறி வசனம் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 117. சங்கீதம் 117 2 வசனங்கள் மட்டுமே இருக்கிறபடியால் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 117 சேர்ந்து வாசிப்போம். ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Greetings to you all in the mighty name of Savior Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். God is so good to all. ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் நல்லவராகவே இருக்கிறார். Really, I am very happy to say God's word in front of you. உங்கள் முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையில் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I am hoping that you are doing well by the grace of God. கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் யாவரும் நன்றாய் இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Continue to pray to God to have the freedom to worship together as a church. தொடர்ச்சியாக கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக என்றால் நாம் விடுதலையோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக ஜெபியுங்கள். And we have to pray for our nation to cure by his blood of Jesus. தேசத்தின் மேல் தேசத்தில் கர்த்தருடைய விடுதலை உண்டாகும்படி, இரத்தத்தின் விடுதலை உண்டாகும்படி நீங்கள் ஜெபியுங்கள். So keep it in your mind, we have to pray for the nation. இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேசத்தின் விடுதலைக்காக ஜெபியுங்கள். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். We are going to discuss something about grace of God this morning. நாம் இந்த காலை வேளையிலே தேவனுடைய கிருபையை பற்றி சிந்திக்க போகிறோம். As we read the Psalm number 117, நாம் இந்த காலை வேளையிலே சங்கீதம் 117 வாசித்தோம். It is very beautiful psalm because you know it is very small short chapter in the Bible. இது மிகவும் சிறிய மற்றும் அழகான சங்கீதம், சின்ன சங்கீதம். பைபிளில் வேதத்தில் சிறிய சங்கீதம். Psalm number 117, 118 and 119, we can learn something from this. சங்கீதம் 117, 118, 119 இந்த மூன்று சங்கீதத்திலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். Psalm 117 is the shortest chapter in the Bible. வேதத்தில் மிகவும் சிறிய சங்கீதம். சங்கீதம் 117 shortest chapter, they call the theologians, as they said, shortest chapter in the Bible. சிறிய அதிகாரம் என்று சொல்லி இறையியல் வல்லுநர்கள் அழைப்பதுண்டு. Psalm 118
it is a middle chapter in the Bible. வேதத்திலேயே நடு பகுதியில் இருக்கிற அதிகாரம் சங்கீதம் 118. Psalm number 119 is a longest chapter in the Bible. வேதத்தில் மிகவும் நீளமான அதிக வசனங்களை உள்ளடக்கிய சங்கீதம் 119. So Psalm number 117 to 119, it is very easy to keep it in our mind that shortest, longest and middle. சங்கீதம் 117 இருந்து 119 வரை உள்ள சங்கீதங்களை நாம் எளிதாக நம்முடைய சிந்தனையில் வைத்துக்கொள்ள முடியும். அது சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் அங்கே காணப்படுகிறது. I hope that everybody knows this particular Psalm number 117. நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் சங்கீதம் 117 குறித்த அறிவு உண்டென்று. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். From here we are going to discuss something about God's grace. நாம் இந்த அதிகாரத்திலிருந்து தேவனுடைய கிருபையை பற்றி சிந்திக்க போகிறோம். Praise the Lord. Verse 1, praise the Lord, all you Gentiles, love him, all you people. முதல் வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். In NKJV says your Gentile, which means புறஜாதிகள், they are unbeliever too. என்கேஜேவி என்ற மொழிபெயர்ப்பிலே ஜென்டைல்ஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அர்த்தம் புறஜாதிகள் அல்லது தேவனை விசுவாசியாதவர்கள் என்று சொல்லி நாம் பொருள் எடுக்கலாம். There is an invitation given to ungodly people, which means Gentile people, to worship living God. தேவ பக்தி இல்லாதவர்களையும் அல்லது புறஜாதி மக்களுக்கும் ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது, தேவனை ஆராதிக்கும்படியாக. From here what we are learning, verse 1 is what to do. நாம் சங்கீதம் 117:1 நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. We can learn the answer for the question is what to do. We have to do to praise our living God who has given grace to us. நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கிருபை தருகிற அந்த ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். Second verse, for his merciful kindness is great towards us and the truth of the Lord endure forever. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. Then from this verse what we are learning is why we do it. இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம், ஏன் நாம் அதை செய்ய வேண்டும்? Why do we do it? ஏன் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும்? Why? ஏன்? The answer is also given in the same verse, because his grace, merciful kindness is great towards us. அந்த பதிலும் அதே இரண்டாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவருடைய கிருபைக்காய் நாம் அவரை துதிக்க வேண்டும். Today God is speaking with you that his merciful kindness is great towards you. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. There are a lot of greatness we can learn from the Bible. Psalm number 86:13 says, for great is your mercy towards me. நாம் சில பெரிய காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 86:13 சொல்கிறது, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. How awesome his grace towards us. How greatly, because he is a God who great God. There is a verse says, great is the Lord, greatly to be praised. எவ்வளவு ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நமக்கு மேல் பாராட்டின கிருபை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார், நம்ம மேல் பாராட்டின கிருபையும் பெரியதாய் இருக்கிறது. There is a verse says, great is the Lord, greatly to be praised. இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் மாறாதது. Praise the Lord. Second, Psalm number 106 verse 21 says, who had done great things in Egypt. இரண்டாவதாக சங்கீதம் 106:21 சொல்கிறது, அவர் எகிப்தில் பெரிய காரியங்களை கிரியைகளை செய்தார் என்று. Then third, Psalm number 111:2 says, the works of the Lord are great. சங்கீதம் 111:2 சொல்கிறது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள். Psalm number 126:2 says, the Lord has done great things for them. சங்கீதம் 126:2 சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. Then verse 3, Psalm number 126 verse 3 says, the Lord has done great things for me.
சங்கீதம் 126:3 சொல்கிறது, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. Psalm number 136 verse 4 says that to him who alone does great wonders. சங்கீதம் 136:4 சொல்கிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். So the great mercy, great grace and the great wonders of God, great work of God, great things of God. பெரிய கிருபை, பெரிய கிரியைகள், பெரிய செய்கைகள், பெரிய காரியங்கள், பெரிய அதிசயங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். May God want to fill you with the great mercy of God. ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த பெரிய கிருபையினால் நிரப்ப போதுமானவராய் Because his இருக்கிறார். mercy is end of forever. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. Hallelujah. Praise the Lord. Hallelujah. The various ways English translation attempt to capture his meaning in instructive. ஆங்கிலத்திலே அதிகமான அர்த்தமுள்ள பொருட்களை இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. In NKJV translation merciful kindness, NASB translation loving kindness, HCSB says faithful love, NIV says love, ESV says steadfast love, NLT says unfailing love. நமக்கு ஆங்கிலத்திலே அநேக மொழிபெயர்ப்புகள் உண்டு. அதில் சில மொழிபெயர்ப்புகள் NKJV சொல்லுகிறது அது இரக்கமுள்ள கருணை, NASB சொல்லுகிறது அது அன்பான தயவு, HCSB என்கிற மொழிபெயர்ப்பு சொல்கிறது அது உண்மையுள்ள அன்பு, NIV சொல்லுகிறது அது அன்பு, ESV சொல்லுகிறது அது உறுதியான அன்பு, NLT என்கிற மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது அது தவறாத அன்பு. தமிழ்ல நமக்கு கிருபை. You are learning only Tamil is grace, but in English they have a lot of translation, a lot of meaning. It's much full mystery in that. தமிழிலே நமக்கு கிருபை என்ற ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்திலே அந்த கிருபை என்ற வார்த்தைக்கு அநேக மொழிபெயர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் முழுவதும் அர்த்தமுள்ளவைகளாய் காணப்படுகிறது. Why we have to praise God? Because he is so grateful to us, because his grace is so great. ஏன் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? அவருடைய கிருபை மிகவும் பெரியது, அவர் நம்மேல் பாராட்டின இரக்கம் மிகவும் பெரியதானபடியால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். Even today we were worshiping, we are singing the songs which is meaning as grace. நாம் இந்த நாளிலே கிருபை என்ற அர்த்தமுள்ள அநேக பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்தோம். His grace is sustaining us, his grace is protecting us, his grace is providing every need, his grace is healing us. ஆண்டவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கிறது, நம்மை தப்புவிக்கிறது, நம்மை பராமரிக்கிறது, நம்மை குணமாக்குகிறது, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறது. As every day we used to say this particular word, his grace, his grace, his grace. I am living by the grace of God. நாம் அதிகமாக எல்லா நாட்களிலும் சொல்வதுண்டு, நான் அவருடைய கிருபையினாலே வாழ்கிறேன் என்று சொல்லி. I remember the incident which happened while I am studying in the Bible college. நான் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. I asked one of my friend who is from Nagaland, I asked him, how are you? என்னோடு படித்த நாகாலாந்து மாநிலத்திலிருந்து என்னோடு படித்த ஒரு சகோதரனிடத்திலே நான் கேட்டேன், நீ எப்படி இருக்கிறாய் என்று. He said, I am fine. நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னான். Then he asked me, what about you? How do you do? அவன் என்னிடத்தில் கேட்டான், நீ எப்படி இருக்கிறாய், நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லி கேட்டான். Then I said, நான் சொன்னேன், I am fine by the grace of God. நான் ஆண்டவருடைய கிருபையினாலே நன்றாய் இருக்கிறேன் என்றேன். Then suddenly he said, we should not do says like this because we are theologians should not say like this, we are living with the grace of God. உடனடியாக அவன் என்னிடத்தில் சொன்னா, நாம் அப்படி சொல்லக்கூடாது, இறையில் கல்லூரியில் படிக்கிற நாம் அப்படி சொல்லவே கூடாது, கர்த்தருடைய கிருபையினால் நான் நன்றாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது என்றான். Hey foolish man, I am living by the grace of God. I said him, I am living alone by the grace of God alone. நான் சொன்னேன், நீ முட்டாள்தனமாய் சொல்லுகிறார், நான் உண்மையாக சொன்னேன், நான் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொன்னேன். The education, experience, the power, money, the whatever else, it will be vain, but the grace of God will never ever pass away, and it will not be leave from us. கல்வி, அறிவு, பணம், பொருள் இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நம்முடைய தேவனுடைய கிருபை ஒரு நாளும் அழியாது, அது நிலைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What do you mean by grace? கிருபை என்றால் என்ன? Is there any definition from the Bible? Can we learn any definition from the Bible? No.
நாம் கிருபை என்பதற்கு ஏதாவது வரைமுறைகளை வேதத்திலிருந்து படிக்க முடியுமா? இல்லை. But from the Hebrew word and Greek word, we can see the meaning. We can learn from that. நாம் எபிரேய மற்றும் கிரேக்க வார்த்தைகளிலிருந்து நாம் சில அர்த்தங்களை நாம் அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். What do you mean by grace? I experience in my life helps come from above at the right time is grace. கிருபை என்றால் என்ன? உதவி, எனக்கு தேவையான உதவி கர்த்தரிட மேலே இருந்து பரத்திலிருந்து எதிர்பார்க்கிற அதே சமயத்திலே கர்த்தர் குறிப்பிட்ட அந்த சமயத்தில் எனக்கு செய்யப்படுகிறது தான் கிருபை. இந்த கிருபையினுடைய வார்த்தையுடைய அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஏற்ற சமயத்தில் பரத்திலிருந்து வரும் உதவி பெறதான் கிருபை. ஏற்ற சமயத்தில் the right time blessing and the helps has come from above. ஏற்ற சமயத்தில் பரத்திலிருந்து கொடுக்கப்படுவதுதான் கிருபை. God's grace is immeasurable. ஆண்டவருடைய கிருபை அளக்க முடியாதது. God's mercy is inacceptable. அது வற்றாத ஒன்றாய் இருக்கிறது. God's grace is great for us. அது நமக்கு பெரியது. God's grace is still living to us. அது இன்றும் நம்மோடு வாழ்கிறது. Hallelujah. Grace means unmerited mercy, which means favor. கிருபை என்பது தயவு, கருணை இல்லாதவர்களுக்கு காட்டப்படுகிற ஒரு கருணை. Which means that from the Hebrew meaning is unmerited mercy, which means favor. எபிரேய வார்த்தையில் அதனுடைய அர்த்தமானது கருணை காட்ட முடியாத ஒன்றுக்கு காட்டப்படும் கருணை அல்லது தயவு என்று பொருள். God wants to fill you with his grace. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உங்களை தன்னுடைய கிருபையினால் நிறைக்க விரும்புகிறார். You might be living as unmerited person, but he wants to show mercy in your life. நீங்கள் ஒருவேளை கருணை காட்ட முடியாத அளவுக்கு வாழலாம், ஆனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கருணை காட்ட விரும்புகிறார். Whom you trusted, they may forget you, they may not merit to you, but God wants to merit to you. He wants to show mercy to you. ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்த மனிதர்கள் உங்களை சந்திக்காமல் இருக்கலாம், அல்லது அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்று ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்தித்து தன்னுடைய கிருபையை தர வல்லவராய் இருக்கிறார். You might be disappointed from your parents in the society, but God wants to fill you with his grace and he wants to show the grace. நீங்கள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பெற்றோரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்று கர்த்தராகிய தேவன் தன்னுடைய கிருபையை உங்கள் மேல் காட்ட விரும்புகிறார். Hallelujah. Let's learn about God's grace. நாம் தேவனுடைய கிருபையை பற்றி சில காரியங்கள் கூட In Western Christian theology, grace is the love and mercy given to us by God because God desired us to it, not necessarily because of anything we have done to earn it. மேற்கத்திய கிறிஸ்தவ இறையிலின்படி கிருபை என்பது நமக்கு தேவனால் அருளப்படுகிற அன்பும் இரக்கவுமா இருக்கிறது. ஏனென்றால் தேவன் கிருபையும் அன்பும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் எதையும் செய்து இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. It is not a created substance of any kind. The salvation, it is an attitude of God that is most manifest in the salvation of sinners. இது எதிலிருந்தும் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல, இது முற்றிலும் பாவிகளின் இரட்சிப்புக்காக பகிரங்கமாய் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய பண்பாய் இருக்கிறது. It is not a substance created by anybody, but it is attitude of God. இது யாராலும் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல, இது முழுவதும் தேவனுடைய பண்பாய் இருக்கிறது. It is a character of living God. இது தேவனுடைய குணமாய், ஜீவனுள்ள தேவனுடைய குணமாய் இருக்கிறது. This is called mercy of God. அதுதான் தேவனுடைய கிருபை. The will of God will never take you the place where grace of God cannot bear you. கர்த்தருடைய கிருபையின் பாதுகாப்பு இல்லாத இடத்திற்கு ஒரு நாளும் தேவனுடைய சித்தம் உங்களை அழைத்து செல்லாது. The grace is when God gives us what we don't deserve. தகுதி இல்லாத நமக்கு தேவனால் கொடுக்கப்படுவதுதான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. The writer Rick Warren said, in God's garden of grace, even a broken tree can bear fruits. ரிக் வாரன் என்ற எழுத்தாளர் எழுதும்போது அவர் இப்படியாக எழுதுகிறார், கர்த்தரின் கிருபை என்ற தோட்டத்தில் உடைந்து போன மரம் கூட கனி கொடுக்க முடியும். It is, of course, it is happening if we have the grace from God. We may be a broken tree, but still we can bear fruits for God. நிச்சயமாகவே இது நடக்கும். ஒருவேளை நாம் உடைந்து போன அனுபவத்தில் காணப்படலாம், உடைந்த மரத்தை போல காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மை கனி கொடுக்க செய்ய வல்லதாக இருக்கிறது. As we learn, Hebrew meaning is unmerited mercy, which means favor. But in Greek meaning, charis, which means presence of God. Presence. நாம்
எபிரேய பாஷையிலே கருணை இல்லாத ஒன்றிற்கு கொடுக்கப்படும் கருணை அல்லது தயவு என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் கிரீக் அதாவது கிரேக்க மொழியிலே காரிஸ் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுத்தப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் தேவ பிரசன்னம். The word grace comes 150 times in the Bible. The grace is not other religion except Christianity. 156 முறை கிருபை என்ற வார்த்தை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை என்ற வார்த்தை வேறு எந்த மதத்திலும் கிடையாது, கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்கிறது. Because our God is a God of who has grace. ஏனென்றால் நம்முடைய தேவன் கிருபை நிறைந்த தேவனாய் இருக்கிறார். God wants to talk to you. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். He wants to show his grace in the two perspective. ஆண்டவர் இரண்டு நிலைகளில் தன்னுடைய கிருபையை உங்கள் மேல் காட்ட விரும்புகிறார். First one, favor of your master is the grace of God. முதலாவதாக எஜமானின் தயவு தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. How you will obtain his grace? From where you will obtain his grace? Through the master where you are working, through the place where you are staying. From there you will have the favor from God. நீங்கள் எப்படி கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்களுடைய எஜமானின் இடத்திலிருந்து வேலை பார்க்கிற இடத்திலிருந்து கர்த்தருடைய கிருபையை நீங்கள் அனுபவிக்க முடியும். எஜமானின் தயவு, master of the favor of your master. எஜமானின் தயவு. As we know about Joseph, Genesis chapter 39 verse 21 says, but the Lord was with Joseph and showed him mercy, and he gave him favor in the sight of the keeper of the prison. நாம் யோசேப்பை பற்றி நன்கு அறிவோம். ஆதியாகமம் 39:21 வசனத்திலே கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். Joseph obtained the grace of God from the master. யோசேப்பு தேவனுடைய கிருபையை தன்னுடைய எஜமானிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். God is promising to you, you will have the grace of God, the mercy of God through someone who not able to help you. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு இரக்கம் வராத இடத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கத்தையும் கர்த்தருடைய கிருபையையும் வெளிப்பட பண்ணுவார். The person who may disappoint you, who may forget you, the same person will have compassion on you because God's favor will come through him. உங்களை அவமானப்படுத்தின உங்களை வேதனைப்படுத்தின இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கிருபை வெளிப்பட பண்ணுவார். The first one is favor of your master is the grace of God. முதலாவது எஜமானின் தயவு கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. Second one, acceptance of the king is the grace of God. இரண்டாவதாக ராஜாவின் அங்கீகாரம் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. Acceptance, somebody may not accepted you, and the company may not accepted you, family may not accepted you, but you will be accepted because this will be a grace of God to you. ராஜாவின் அங்கீகாரம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய நீங்கள் வேலை பார்த்த தொழிற்சாலை ஸ்தலம் உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் ஆண்டவராகிய தேவன் உங்களை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. 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 Esther chapter 2 verse 17 says, the king loved Esther more than all other women, and she obtained grace and favor in the sight of more than all the virgin. So he set the royal crown upon her head and made her queen instead of Vashti. எஸ்தர் 2வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். Praise the Lord. From here what we are understand that Esther accepted by the king. இங்கிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? ராஜாவின் மூலமாய் எஸ்தர் அங்கீகரிக்கப்பட்டாள். You will be accepted because God's grace is to accept you. நீங்களும் அங்கீகரிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை அங்கீகரிக்க வல்லதா இருக்கிறது. Oh people of God, கர்த்தருடைய ஜனங்களே, I was explaining two things. நான் உங்களுக்கு இரண்டு காரியங்களை உபதேசித்தேன். Favor of your master and acceptance of the king. எஜமானின் தயவு மற்றும் ராஜாவின் அங்கீகாரம். It will be the grace of God. அதுதான் கர்த்தருடைய கிருபை. Oh people of God, if you want to have the acceptance of king
and the favor of the master, really just ask God. There is a one condition to receive God's favor and mercy. To obtain God's grace, you have to come to the throne of God. தேவ ஜனங்களே, நீங்கள் எஜமானிடத்திலிருந்து தயவையும் ராஜாவினிடத்திலிருந்து அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புவீர்களேயானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கிருபாசன தண்டையிலே கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர வேண்டியது அவசியமாக There is a இருக்கிறது. beautiful verse, Hebrew chapter 4 verse 16. Let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. In time of need, it will be help us. வேதத்திலே ஒரு அழகான வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஏற்ற சமயத்தில், already I said, ஒத்தாசை உதவி ஏற்ற சமயத்தில் பரத்திலிருந்து வரும் உதவிக்கு பேர் தான் கிருபை. ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பட் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு கம் டு the throne of grace. கிருபாசன தண்டைக்கு வாங்க. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம். You have to humble yourself before the throne of grace. Then you will obtain the favor of God. You will be accepted from the king. You will be have the favor from your master. The God's grace will be source in your life. நீங்கள் தேவனுடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட ஸ்தலத்திற்கு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாகவே எஜமானின் தயவையும் ராஜாவின் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். From Psalm number 117, what we learn, சங்கீதம் 117 நாம் கற்றுக்கொண்டவை, God is so grateful to us. He is so great to show his mercy. ஆண்டவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் கிருபை உள்ளவர். அந்த கிருபை அவர் நம்மேல் பாராட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். His grace is so great towards us. அவர் நம்மேல் வைத்த கிருபை மிகவும் பெரியது. That's why we have to praise him. அதனால் தான் நாம் ஆண்டவரை ஆராதிக்க To வேண்டும். obtain his grace, we have to come to the throne of grace. நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய கிருபாசன தண்டை தைரியமாய் Oh, நெருங்குவோம். people of God, you are going to be as a graceful man. தேவ ஜனங்களே, நீங்கள் நிச்சயமாய் ஒரு கிருபை உள்ள மனிதர்களாய் மாறுவீர்கள். You are going to become as a man who have grace. நீங்கள் கிருபை பெற்ற மனிதர்களாய் இருப்பீர்கள். May God bless you. God be with you. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேசத்தின் நலன் கருதி, ஜனங்களின் நலன் கருதி நாம் இவ்விதமாய் வீடுகளிலே உட்கார்ந்து கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அஜாக்கிரதை எண்ணிவிட வேண்டாம். குடும்பமாய் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு குறிப்பிடுதி இருதயத்தில் பதித்துக் கொள்ள நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜூலை 2 முதல் நம்முடைய மகிமையின் டிவியிலே ஆராதனையில் மகிமை என்கிற ஒரு அரை மணி நேரம் 9லிருந்து 9:30 வரையிலும் தினந்தோறும் நேரம் ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை உண்டு. அதில் நீங்கள் பார்த்து ஆராதித்து ஆசீர்வாதம் பெற நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வர போகிறோம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லாவற்றையும் பார்க்கலும் ஆண்டவர் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு வசனத்தை வாசித்து ஒரு பல்லவியை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வர போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம். டேனியல் சாப்டர் 11 verse 32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஒரு பல்லவியும் ஒரு சரணத்தையும் பாடி தேவனுடைய வார்த்தைகள் வரப்போகிறோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இந்த
இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நான் சிறுக ஏசப்பா, நீங்க மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் செய்கிறேன். கர்த்தர் பேசும், கிரியை செய்யும். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்க கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அறிந்த ஜனங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க போகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போகிறேன். Those who know their God. ஓகே, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவு தேசத்தில் குறைந்து விட்டது. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், பாரம்பரியத்தை அறிந்த அறிவு கூட இன்னைக்கு தேவனை பற்றி அறிவில்லை. உலகத்தை பற்றி நல்ல அறிவு இருக்கிறது, ஆனால் தேவனை பற்றி அறிவில்லை, அறிய மனதும் இல்லை. பைபிள்ல ஒரு அருமையான வசனம், உடன்படிக்கைக்கு துரோகியா இருக்கிறவர்களை இச்சகை பேச்சுக்கினால் கள்ள மார்க்க தாக்குவார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், 3 வார்த்தை. நம்பர் 1, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். நம்பர் 2, திடன் கொண்டு, திடன் கொண்டு. மூன்றாவது பகுதி, the third part, அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? திடன் கொள்வார்கள். மூன்றாவது பகுதி, third part, அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். இன்னைக்கு தெளிவாய் உங்களோடு கூட நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, பதிவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை அறியாததனால், தேவனுடைய வார்த்தை அறியாதனால், தேவ பிரசன்னத்தை அறியாதனால், தேவ கிருபையை அறியாதனால், தேவ சித்தத்தை அறியாதனால் ஜனங்களுடைய வாழ்க்கை உணர்வற்று போயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் எப்படி மட்டும் அறிஞ்சிருக்காங்க? அவர் செழிப்பை தருகிற கர்த்தர். ஆண்டவர் எப்படி மட்டும் அறிஞ்சு வச்சிருக்காங்க? அவர் சுகமாக்குகிற கர்த்தர். ஆண்டவர் எப்படி மட்டும் அறிஞ்சு வச்சிருக்காங்க? நான் கேட்கறதெல்லாம் அவர் தருவார். இதை மட்டும்தான் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் அறிய வேண்டிய விதமாய் நாம் அறியவில்லை. கனத்துக்குரிய பரிசுத்தவான் தேவ மனுஷன் நம்முடைய நாட்களில் பாடல் ஊழியத்தின் மூலமாய் தேவனை ஆராதிக்க தாவீதை போல பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பரிசுத்தவான் ஃபாதர் பர்க்மான் ஐயா அழகா பாடியிருக்காங்க. அதான் பாடி காட்டினேன் உங்களுக்கு. நான் இன்னும் உம்மை அறியணுமே, நான் இன்னும் உம்மை கிட்டி சேரணும். ரொம்ப அருமையான வார்த்தை. இட்ஸ் a wonderful word. நான் இன்னும் உம்மை அறியணும், நான் இன்னும் உம்மை கிட்டி சேர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இன்னும் அவரை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அறிந்தது போதாது. எப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் வல்லமையாய் மாறும், எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தில் வல்லவராய் மாறுவார்கள், எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தத்தில் சிறந்தோங்குவார்கள், எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தம் செய்ய முடியும், உலகத்தை வெறுத்து கர்த்தருக்காய் வாழ எப்பொழுது ஒரு வைராக்கியம் வரும். தேவனை அறிகிற அறிவு இன்றைக்கு அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள்
தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள். இன்னைக்கு கேட்கிற இந்த செய்தி முடியும் போதே ஹல்லேலூயா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல முடியுமா, நீ என்னை அறிந்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. 1-2 வார்த்தைகளை வாசிங்கள். தேவனை அறியாததனால், தேவனுடைய வார்த்தை கட்டளை அறியாதனால் என்ன நடக்கிறது? லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். லிவிட்ஸ் சாப்டர் 4:2. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால், அறியாமையினாலே மீறி, அறியாமையினால் என்ன செய்கிறான்? மீறினதுனால செய்யத்தகாததை செய்கிறான், செய்யறதுனால பாவியா மாறுறான். 13ஆம் வசனத்திலும் இதே சம்பவம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், மரணம் என்றால் நரகம். நாம் பாவிகளாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. நாம் பாவத்தினால் அழிந்து போகிற தேவ சித்தம் அல்ல. பாவிகளை ரட்சிக்கும்படிதான் இயேசு உலகத்தில் வந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஒரு நபரும் பாவியாய் வாழ்ந்து பாவியாய் மரிப்பது தேவ சித்தம் அல்ல. எதனால? பாவம் அறியாமையினாலே, தேவனுடைய வார்த்தை அறியாதனாலே மீறி செய்யத்தகாதை செய்து பாவம் செய்து விடுகிறோம். புரிகிறதா உங்களுக்கு? ஏன் தேவனை அறிந்த ஜனங்களை மாற வேண்டும்? அறியாமை, தேவனை அறியாமை, தேவனுடைய வார்த்தையை அறியாமை ஒரு மனிதனை மீற வைக்கிறது, செய்யத்தகாதை செய்ய வைக்கிறது, அவன் பாவியாய் மாறுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சரது வாசிங்க. நிறைய வார்த்தைகள் உண்டு. 5ஆம் அதிகாரத்திலே 15, 18, 4ஆம் அதிகாரம் 22, 27, 7ஆம் வசனம் லேவியராகமத்தில் சொல்ல முடியும். 2வது குறிப்பு பாருங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசிங்கள். ஐசையா chapter 5 verse 12 and 13. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். நாகசுரத்தையும் மதுபானத்தை வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை. கிரியையை அவர்கள் நோக்குகிறதில்லை. அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. அவருடைய கர்த்தருடைய கரத்தின் செய்கைகளை அவர்கள் சிந்திக்கிறதில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். பிற்பாடு ஊழியக்காரனை குறை சொல்லுவாங்க, பிற்பாடு ஊழியத்தை குறை சொல்லுவாங்க, பிற்பாடு பெற்றோரை குறை சொல்லுவாங்க, பிற்பாடு ஆண்டவரை குறை சொல்வார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போனார்கள். பாடி துதிக்கும் போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரும், கட்டுகள் உடையும், கதவுகள் திறக்கும். bondages broken, doors open. ஒரு மனிதனும் சிறைப்பட்டு போவது தேவ சித்தம் அல்ல. நீ எங்கே ஒரு காரியத்தில் சிறைப்பட்டு போகிறது தேவ சித்தம் அல்ல. உன்னுடைய அறியாமையினால் நீ சிறைப்பட்டு போகிறாய். நீ தேவனை அறிந்த ஜனங்களை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அறியாமை ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும் பிடிச்சுக்கிறது. செழிப்பு செழிப்பு செழிப்பு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். செத்த அன்னைக்கு உங்க கூட எது வருமோ அது ஆசீர்வாதம். நீ யூஸ் பண்ண கார் உங்க கூட வருமா? செத்த அன்னைக்கு உனக்கு மரணம் சம்பவித்தால் நீ யூஸ் பண்ண செல்போன் உங்க கூட வருமா? நீ மரணம் அடைந்தால் உன் சரீரத்தை அழகுபடுத்தின நகை, நட்டு, போல்ட், ஸ்க்ரூ இது உங்க கூட வருமா? இது ஆசீர்வாதம் அல்ல. இது ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தரை ரட்சித்தார், கர்த்தரை அபிஷேகித்தார், கர்த்தரை பரிசுத்தமாக்கினார், கிருபைகளை வரங்களை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை தருகிறார். ஆவியோடு உம்மையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருக்கு கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒருவேளை இயேசுவோட வருகையோ மரணமோ எது என்னை சந்தித்தாலும் அன்றைக்கு எங்க அப்பாவோடு கூட இருப்பேன் என்று மாறு தொட்ட முடியுமானால் அது ஆசீர்வாதம். நீ கண்ணை மூடும்போது வருக உன்னோடு கூட வர முடியாத ஒன்றும் அநித்தியமான ஒன்றும் உனக்கு ஆசீர்வாதம் அல்ல. இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காய் தருகிறார், அது அல்ல ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல. ஹல்லேலூயா. மறுமையில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பது, நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதான் ஆசீர்வாதம். This is a right blessing. Just listen to me. அறியாமையினால் மக்கள் சிறைப்பட்டு போகிறார்கள், விடுதலையற்று போகிறார்கள். ஒரு குறிப்பு கூட பாருங்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா chapter 4 verse 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் நிர்மூலமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. இன்னும் சுத்த தமிழ்ல சொன்னா என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் நாசமா போயிட்டு இருக்காங்க. தேவனை பற்றி அறிவில்லை, தேவனுடைய கிரியைகளை பற்றி அறிவில்லை, தேவனுடைய அற்புதங்களை பற்றி அறிவில்லை, தேவனுடைய அதிசயங்களை பற்றி அறிவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பற்றி அறிவில்லை. இன்னைக்கு நீங்கள் நானும் யாராய் மாற வேண்டும்? தேவனை அறிகிற ஜனங்களாய் மாற வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். Glory be to God. ஓகே, இன்னொரு வார்த்தை கூட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நல்ல 1 பேதுரு
1ஆம் அதிகாரம் அதுல 2 காரியத்தை பார்க்கலாம். 14-15. First Peter chapter 1 verse 14 and 15 வாசிங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். பாருங்க, அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும். அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையானது கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். மரணம் பூர்ணமாகும் போது என்ன செய்யும்? பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது நரகத்தை பிறப்பிக்கும். இதான அர்த்தம். அறியாமையினாலே இச்சை. ஒரு மனுஷன் எதனால் இச்சைகளை சிப்பிக் கொள்றான்? தேவனை பற்றி அறியாமை, பரிசுத்தத்தை குறித்து அறியாமை, சத்தியத்தை குறித்து அறியாமை. அறியாமையினாலே இச்சைக்குள் மனிதன் வருகிறான். இதிலிருந்து விளங்கி கொண்டீர்களா? அறியாமையினாலே. இன்னொரு வசனம், அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க, verse 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால். 15ஆம் வசனமா 15ஆ? அதுக்கு அடுத்து 1ஆம் அதிகாரம் 14-15 இருக்கு. கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து. ஆமென். அதுல நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐ அம் சாரி. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், chapter 2 verse 15. 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. புத்தியின மனுஷனுடைய அறியாமை. அறியாமையிலே அதை மாற்றி சொல்லி பாருங்கள். அறியாமையினால் ஒரு மனிதன் புத்தியினாய் மாறுகிறான். எதை பேச வேண்டும், பேசக்கூடாது அவனுக்கு தெரியாது. எதை யோசிக்கணும், யோசிக்க கூடாது தெரியாது. எதை செய்யணும், செய்யக்கூடாது தெரியாது. தேசத்தில் நடக்கிற சம்பவங்கள் புரிந்து கொண்டதா? அப்பாவி மனிதர்கள் மறிக்கிறார்கள். புத்தியினம். ஏன் புத்தியினம் தெரியுமா? அறியாமை. சொல்லிட்டே போல. அறியாமையினாலே பாவம் வருகிறது. அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அறியாமையினாலே இச்சை வருகிறது. அறியாமையினாலே புத்தியினமாய் மாறுகிறார்கள். நிறைய பேசலாம், நேரம் அனுமதிக்கல. இன்னைக்கு ரொம்ப வேகமா நல்ல சத்தியத்தை வேகமா உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொள்வார்கள். பயப்பட மாட்டாங்க. வியாதியை கண்டு பயப்பட மாட்டாங்க, துன்பத்தை கண்டு பயப்பட மாட்டாங்க, சோர்வு கண்டு பயப்பட மாட்டாங்க, தோல்வியை கண்டு பயப்பட மாட்டாங்க. என்ன வந்தாலும் பயமே வராது. தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொள்வார்கள். அவங்களுக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே 14 நாள் கப்பல் பயணத்திலே சூரியனை காணல, சந்திரனை காணல, ஒன்றும் காணல. பயங்கரமான கொடுமையான புயல். இனி தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போயிட்டு. ஆனா பவுல் மாத்திரம் எளிமை என்று சொல்கிறார். தோத்திரம், அல்லேலூயா, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். ஆண்டவரை பத்தி எவ்வளவு அறிவு! நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவர் கர்த்தர் சொல்கிறார். நமக்கு பொருள் சேதம் வரும், ஆனா உயிர் சேதம் வராது. தேவனை பற்றி அறிவு இருக்குமானால் எல்லாரும் முடங்கி கிடக்கும் போது நாம் மாத்திரம் எளிமை நிற்போம். அல்லேலூயா. நல்ல மனிதர்கள், வேதனையா இருக்கிறது, நல்ல மனிதர்கள், நல்ல அருமையான மனிதர்கள், அன்பான மனிதர்கள் பயந்து தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். இவ்வளவு வேதனையான விஷயம். தேவனை அறிந்த ஜனங்கள் துடனாயிருப்பார்கள். துர்ச்செய்தியை கேட்கிறதனால் அவன் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி துடனாயிருக்கும். அல்லேலூயா. தேவனை அறிந்த மனிதனுடைய சில காரியங்களை வேகமாய் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்பர் 1, தானியேலை குறித்து முதலாவது சிந்திக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Daniel chapter 6 verse 22. 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தானியேலுக்கு ஆண்டவரை பத்தி அறிவு எப்படி இருந்துச்சு? சொந்த தேசமா இல்ல, சொந்த பாஷமா இல்ல, சொந்த பாஷையா இல்ல, நிறைய உறவினர்கள் இருக்காங்களா இல்ல, நல்ல ஜனங்களா இல்ல, எல்லாம் விரோதமா இருக்கு. சாப்பாடா விரோதமா இருக்கு, ஆராதனையா அது விரோதமா இருக்கு, எல்லாம் நெகட்டிவா இருக்கு, பாசிட்டிவாவே இல்ல. அல்லேலூயா, glory be to God. நல்லா கவனிக்க முடியும். அன்போடு கேட்கிறேன். தானியேல் சொல்கிறார், சிங்க கபீரை தூக்கி போட்டாங்க, ஜெபம் பண்ண கூடாதுன்னுட்டாங்க. இவர் ஜெபத்தை விடல. தினமும் 3 வேளையும் பலகணிகள் திறந்து எருசலேம் நிறைய ஜெபிக்கிறார். 2 வார்த்தை புரிஞ்சுக்கிட்டேன். அதுல தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கையும் இருந்தது, ஜெபமுள்ள வாழ்க்கையும் இருந்தது. இதை மாத்தி சொன்னா ஜெபமுள்ள வாழ்க்கையே ஜெயமுள்ள வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, சிங்க கபீரை தூக்கி போட்டாங்க. இது அந்த காலத்தினுடைய தண்டனை, கொடூரமான தண்டனை.
கெபியில சிங்கத்தை வச்சு ராஜாக்கள் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட இடங்கள் இருக்கிறது, சரித்திரத்தில் சான்றா இருக்கிறது. பட்டினி போட்டு சிங்க கெபியில தூக்கி போட்ட ஒரு மனுஷனை என்ன செய்யும்? ஆனா தேவன் தூதனை அனுப்பி அதன் வாயை கட்டி போட்டார். தேவனை பற்றி அறிவு பார்த்தீங்களா? God sent his angel to deliver him. தேவன் தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார். Hallelujah, glory be to God. Hallelujah. தேவனை பற்றி அறிவு பார்த்தீங்களா? தூதனை அனுப்பி விடுவித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவற்றை இருந்த ரெண்டு காரியம், ஒன்று ஜெப வாழ்க்கை, இன்னொன்று ஜெய வாழ்க்கை. 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது பாத்தீங்களா? தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. டேனியல் வாஸ் ப்ராஸ்பர்ட். அவன் நல்ல செழிப்புள்ளவனாய் இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? தேவனை பற்றிய அறிவு. தேவன் தூதனை அனுப்பி வாயை கட்டளை கட்டி போட்டார். உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறானோ பயப்படாதிருங்கள், விசுவாசமாயிருங்கள், தேவனை பற்றி அறிக்கையிடுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஹalleluya. தூதனை அனுப்பி விடுவிக்க என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். Glory be to God. Praise be the Lord. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாய் போகிறேன், குறிப்பெழுதிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், எளிமையாய் பிரசங்கிக்கிறேன். தேவனை அறிந்த ஜனங்கள், என்ன அறிவு? Praise the Lord. என்ன அறிவு? தேவனை ஸ்தோத்திரம் அறிகிற அறிவென்ன? தேவ தூதனை அனுப்பி விடுவிக்கிறார். அவங்க திடனா இருந்தாங்க, சிங்கத்தை கண்டு பயப்படல. அதற்கு ஏற்றபடி செய்தாங்க. எப்படி செய்தாங்க தெரியுமா? ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருந்தது, ஒரு ஜெப உள்ள வாழ்க்கை இருந்தது. அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதும் தானியேல் தினமும் எல்லாரும் பார்க்கத்தக்க ஜெபித்தார். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நல்ல நேரம் இன்றைக்கு காலையில் ஜெபிக்கலாம், மதியானம் ஜெபிக்கலாம். குடும்பத்துக்கு தேவை ஜெபம், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், இன்னைக்கு தேவை அரசியல்வாதிக்கு தேவை ஜெபம், அதிகாரிக்கு தேவை ஜெபம், சிறியவர்களுக்கு தேவை ஜெபம், பெரியவர்களுக்கு தேவை ஜெபம். ஒரே வார்த்தையில சொன்னால் இன்றைக்கு தேவை ஜெபம், ஜெபம், ஜெபம். தரம செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், நீங்களும் நானும் செய்ய முடியாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில சொன்னால் என் மூளை செய்ய முடியாத முழங்கால் செய்யும். தானியேலுடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி அறிவு இருந்தது. தேவ தூதனை அனுப்பி என்னை விடுவித்தார். ஆகையால சிங்கத்தை கண்டு பயப்படல. காரணம், அவருடைய வாழ்க்கையில் அதற்கேற்றபடி எப்படி செய்தார்? ஜெபம் உள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருந்தது. நம்பர் 2, அது தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், chapter 3 verse 17. தானியேல், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தீ பல மடங்கு சூடாயிட்டு பொற்சிலை வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ராஜா கோபம் வந்துருச்சு. துத்துரா சமவெளியிலே நிறுத்தப்பட்ட பொற்சிலை வணங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சூளை பயங்கரமா எரியுது. இவங்க மாறு தட்டி சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலை கண்டு பயப்படல, ராஜாவை கண்டு படிப்படல, அதிகாரத்தை கண்டு பயப்படல, விக்கிரகத்தை கண்டு படிப்படல, ஒரு மனுஷனை கண்டு பயப்படல. அடுத்த வசனம், நாங்கள் எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் கருதி செய்ய மாட்டோம். வைராக்கியம் இருக்கா கிறிஸ்தவங்களுக்கு? நல்ல விஷயத்துல பக்தி வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நமக்கு வேற விஷயத்துல தான் இன்னைக்கு வைராக்கியம் இருக்கு. நான் செத்தாலும் அவ வீட்டுக்கு போக மாட்டேன். அவ வீட்டுக்கு யார் கொண்டு போவா? உங்களை 6 அடி சூட்கேஸில் வச்சு பைபாஸ் ரோட்டு கிழக்கெல்லாம் கொண்டு போவாங்க கிரேவி யார்டுக்கு. நான் செத்தாலும் அவட்ட பேச மாட்டேன். எப்படி பேச விடுவாங்க? செத்த கொஞ்ச நேரத்தில் தான் நல்லெண்ணெய் உப்பு கொடுத்து நாடி கட்டு போட்டு எரிக்கிருவாங்க. இன்னைக்கு அது வைராக்கியம். இந்த வைராக்கியம் இல்லைம்மா. மாமியாட்ட பேச மாட்டேன், மருமகிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட மேல் வீடு கீழ் வீடு பேச மாட்டேன். இது வைராக்கியம் இல்லை, இது செத்த வைராக்கியம். என்ன உண்மையான வைராக்கியமா தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாம போனாலும் இந்த விக்கிரக வழிபாட்டுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தேவனை பற்றி அறிவு இருக்குமானால் உனக்கு நல் விஷயத்தில் பக்தி வைராக்கியம் வந்துவிடும். கர்த்தரை ஆராதிக்க வைராக்கியம் உண்டா? தேவனை பற்றி வைராக்கியம் உண்டா? செத்தாலும் பரவாயில்ல, ஒரு வைராக்கியம். எஸ்தர் சொன்னால, செத்தாலும் சாகிறேன். கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் என்று இருக்கிறதா? ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இதுல ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். இவங்களுக்கு கர்த்தரை பற்றிய வைராக்கியம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஷாத்ராக், ஆபேத்நேகோ able to deliver. அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனை பற்றி அறிவு பார்த்தீங்களா? தீச்சூளை எரியுது, போட்டா பொசுங்கிடுவாங்க.
தூக்கி போட போட்டவன் செத்து போனான். இவங்களை தூக்கிட்டு போய் அங்க போட போனவன் செத்து போனான். ஆனா இவங்க 3 பேர் உலாவலாங்க. 4வது கர்த்தர் சேர்ந்துக்கிட்டாரு, இயேசுவும் சேர்ந்துக்கிட்டார். தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருந்தது. அவர்களுக்கு ஒரு சேதமும் காணப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனை பற்றி அறிவு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. தேனீக்களை போல சுற்றி கொள்வார்கள், முள்ளில் பட்டன நெருப்பை போல அணைந்து போவார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவனை பற்றிய அறிவு இன்னைக்கு எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை வந்த உடனே சொல்லிடுவோம். பிரச்சனை கண்டவன, தீச்சூளை கண்டவன, போராட்டத்தை கண்டவன, நிந்தையை கண்டவன, அவமானத்தை கண்டவன, மரணத்தை கண்டவன, விபத்தை கண்டவன, ஜெபம் என்ன கண்டேன், கோயில் போய் என்ன கண்டேன், காணிக்கை கொடுத்து என்ன கண்டேன், தசமா கொடுத்து என்ன கண்டேன், ஊழியக்காரனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு என்ன கண்டேன். அசால்ட்டா பேசுறாங்க. சாப்பிட்டு என்ன கண்டேன்னு வராத. ஒரு 40-45 வயசு ஆளு சாப்பிட்டு அரிசியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நம்ம ஏரியாவில் ஒரு பெரிய ஹோல்சேல் ரைஸ் மண்டியே வச்சிடலாம். ஹலோ, பாதாளத்தில் எங்க போச்சுன்னு தெரியலையே. சிலர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா நமக்கு தலை சுத்திரும். கள்ளம் கபடின்றி நல்ல சாப்பாடை சில ஆளு கல்யாண வீட்டில் சாப்பிட்டா அப்படி இலையில போட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி குமிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி இந்த சாந்து குலைக்க பண்ண பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் மலை போல் இருக்கிறது பனி போல் மறைந்து மல்லேலூயா. மறுபடியும் கேட்பாங்க, எப்போ முதல்ல வச்ச மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு போப்போ, முதல்ல கொஞ்சமா வச்சவன் கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, ஜஸ்ட் லிசன் டு மீ. இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டோம். உடனே சொல்லிடுவோம், நான் என்ன ஜெபம் என்ன கண்டேன், கொடுத்து போய் என்ன கண்டேன். இல்லைங்க, எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். தப்பு நம்ம போனாலும் பரவாயில்ல, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இது தேவனுக்கு உரதமான காரியம். தேவனை பற்றிய அறிவிருக்கிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில தேவ வைராக்கியம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய பேசலாம். 3வது ஒரு காரியத்தை நேரம் உங்களை இழுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம், தி செகண்ட் குரானிக்கல். அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம், அதனுடைய 20ஆம் அதிகாரம் 21, 22, 26 வசனத்தை வாசியுங்கள். The second Chronicle chapter 20 verse 21, 22, 26. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப். 6வது வாசிங்க, verse 6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே. அவர் யார்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். நீர் யார் தெரியுமா? நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். பாருங்க, அறிவை பாருங்க. யோசபாத் ராஜாவுக்கு அறிவை பாருங்க. தேவனை பற்றிய அறிவு என்ன? ஜாதிகளை ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும். நான் கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு தான் நான் ராஜாவா இருக்கிறேன். நீர் ஜாதிகளை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஜோசபாத் ரூல் ஓவர் ஆல் த கிங்டம் ஆஃப் த நேஷன். யோசபாத் சொல்லுகிறார், அல்லேலூயா, நீர் சகல ஜாதிகளையும் ஆளுகிற கர்த்தர். அவர் ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் எங்கள் முழு உலகத்திலும் இருக்கிற WMM சர்ச்சஸ்க்கு ஆண்டவர் தந்த வார்த்தை கர்த்தரே. கைரியோஸ் அப்படிங்கிற மூல பாஷையினுடைய வார்த்தையின் அர்த்தம் லார்ட், சோவரிங், சுப்ரீம் அத்தாரிட்டி. அவர் ஆளுகிறவர். பின்னால பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர், ஆளுகிறவர், அதிகாரம் உடையவர். இதுதான் இந்த வருஷத்தில் முழு உலகத்தில் இருக்கிற எங்கள் சபைகளுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை கர்த்தரே. அவர் தான் ஆளுகை செய்கிறவர். இந்த அறிவு இன்றைக்கு இருக்குதா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். முழு உலகத்தையும் ஆளுகிறவர் கர்த்தர் தான். எப்போ ஜெயம் கிடைக்கும்? அவர்தான் பரலோகத்தின் தேவன். அவர்தான் சகலவற்றையும் ஆளுகிற கர்த்தர். அல்லேலூயா. ரூல் ஓவர் ஆல் தி கிங்டம் ஆஃப் தி நேஷன். முழு உலகத்தையும் ஆளுகிறவர். ஆண்டவர் வச்சிருக்கார். சிலரை பிரதமரா, ஜனாதிபதியா, மினிஸ்டரா, எம்பியா, எம்எல்ஏ சிலரை வச்சிருக்கிறார். ஆமா, ராஜாக்களை தள்ளுவார், ராஜாக்களை ஏற்படுத்துகிற அவர்தான். முழு உலகத்தையும் ஆளுகிறவரின் அருமை ஆண்டவர் இயேசு நமக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்படும் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தான் முழு உலகத்தையும் ஆளுகிறவர். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை அறிந்த யோசபாத்தின் ஜனங்களுக்குள்
இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? திடன் கொள்வார்கள் அல்லவா, அதுன்னு கேட்டபடி செய்வார்கள். எப்படி திடன் கொண்டார்கள்? அம்மோன் புத்திரர் கடற்கரை அப்புறத்துள்ள திரளான ஜனங்கள் மோவாபியர்கள் யுத்தத்துக்கு வந்த போது, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, இவங்க ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க. கர்த்தர் பேசினார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நீங்க இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல அப்படின்னு சொன்ன போது, நீங்கள் வாசித்தா தெரியும் 21, 22, 26 இந்த 3 வசனத்துல என்ன நடந்துச்சு வாசிங்க. யுத்தம் அணிந்த ஆயுத வீரர்களுக்கு முன்பதாக ஒரு டீமை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் என்று அவர் கிருபை என்ன உள்ளது என்று பாடி துதிக்க தொடங்கினார்கள். அல்லேலூயா, ஆமென். துதி அதுதான் சாத்தா மேல விழுற மிதி, நமக்கு வராது சதி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல துதிக்கணும். ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சாங்க. துதி ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அடிக்கடி. ஸ்தோத்திரம் நல்ல கத்திர ஸ்தோத்திரம் பண்ணணும். சின்ன பையன்ல பார்த்துருக்கிறேன். 40-45 வருஷத்துக்கு முந்தி உள்ள சம்பவங்கள் என் கண் முன்பாக வருகிறது. சபையில் 10, 25, 30, 40, 50 விசுவாசிகள் தான் இருப்பாங்க எல்லா சபைகளுக்கும். 8 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனை 1 மணி நேரத்துக்கு முந்தி வந்து சோத்ரா 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 ஹalleluya சோத்ரா சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்னு சொல்லுவாங்க. முதல் பாட்டுல தேவ மகிமை இறங்கிச்சு. குடும்பத்தில் தோத்திரம் உண்டா? தனிப்பட்ட வாழ்க்கையில ஸ்தோத்திரம் உண்டா? துதி உண்டா? கர்த்தர் நல்லவர், ஹalleluya. பாடுறது நல்லது, இசை நல்லது. அவர் இசை பிரியர் அல்ல. இன்னைக்கு அநேக ஆராதனைகள் இசை கச்சேரி போல மாறிவிட்டது. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அவர் விரும்பல. ஹalleluya. நீங்க பெர்ஃபெக்ட்டா துதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இசை தவறல்ல, ஆனால் அவர் இசை பிரியர் அல்ல. நான் கைத்தட்டி பாடினாலே போதும், ஒன்றும் இல்லாட்டாலும் ஓசை உள்ள கைத்தாளம். 10 நரம்பு வீணும்னா கிட்டாருக்கு 6 நரம்பு தான் நினைக்கிறேன். தோத்துறோம். ஆனால் நமக்கு 10 நரம்பு வேணா கைத்தட்டி பாடினா போதும். சகல ஜனங்களே கரங்களை கொட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீரமாய் பாடுகளை எழுதியிருக்கிறது. இசை தவறல்ல, நீங்களும் நான் துதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். 26 வாசிக்கிறோம். 4வது நாள்ல பராக்காவில கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பாருங்க, பிரச்சனைக்குரிய நேரத்தில் துதி, ஜெயம் கிடைத்த போதும் துதி. இதுதான் தேவனை அறிந்த ஜனங்களுடைய காரியம். அவர் பரலோகத்தின் தேவன், அவர் சகல ஜாதிகளை ஆளுகிறவர் என்கிற அறிவு இருந்தது. கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். இவங்க சும்மா இருந்தாங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹalleluya. தேவனை பற்றி அறிவு இருக்குமானால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். நீங்க யுத்தம் பண்ணீங்கன்னா அவர் சும்மா இருப்பார். நீங்க சும்மா இருங்க, அவர் யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. யுத்தம் என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்க தரித்து நின்று கர்த்தர் செய்கிற காரியங்களை பாருங்கள். ஹalleluya. ஓகே, 4வது காரியத்தை பாருங்கள். ஆமென். இங்க யோசுவாவை இப்படி பார்க்கிறோம். ஒரு நாள் டேலி ஆகல, தோத்திர யுத்தம் முடியல, அப்படியே நிக்குது சூரியன். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. என்ன சம்பவம் என்று பார்த்தால், அந்த யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-14 வாசிங்க. ஜோஷுவா சாப்டர் 10 verse 12 and 14. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே, எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக எமோரியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம். எமோரியர்களை முறியடிக்கிறார்கள், ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார். அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்றான். ஆண்டவரை பார்த்து பேசிட்டு சூரியனுக்கும் எதுக்கும் கட்டளை எடுக்கிறார், சந்திரனுக்கும் கட்டளை எடுக்கிறார். கிபியோன் மேல நெல்லு. 14 வசனம் verse 14. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாள், அந்நாளை ஒத்த நாள், அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. அப்ப யோசுவாவுக்கு அறிவு என்ன தெரியுமா? யுத்தம் நடக்குது, எமோரியர் இருக்கிறாங்க, பயங்கர யுத்தம் நடக்குது. இவருக்குள்ள அறிவு என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜோஷுவா வாழ்க்கையில, God will done like our words. அதாவது நம் வார்த்தையின்படி செய்கிற தேவன். ஆமென். நம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வார். ஏன் ஜெபிக்கிறோம்? நம்ம வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வார். அல்லேலூயா. உன் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது. வார்த்தைக்கு அதற்கு கனம் எடுக்கிறார். மரணமும் ஜீவமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. வார்த்தை கவனமா பேசுங்க. நீங்க எதை சொல்வீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க எதை சொல்வீங்களோ தேவன் அந்த காரியத்திலே ஜெயத்தை தருவார். உங்க வார்த்தை கேட்கிற தேவன். பைபிள்ல வாசிக்கிறோம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். எவ்வளவு அறிவு பாருங்க. சூரியனை பார்த்து நில்லு அப்படின்னார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடந்துச்சு. சூரியன் நின்னுச்சு.
யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது. இவ்விதமாய் முன்னாலும் பின்னாலும் இல்ல, ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு கர்த்தர் செய்தார். அவருக்கு மகிமை சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்க வார்த்தை கேட்டு கட்டாயம் செய்வார். உங்க கண்ணீரை காண்கிற தேவன் உங்கள் வார்த்தை கேட்டு கர்த்தர் கட்டாயம் செய்வார். நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். அதெல்லாம் நினைச்சா சந்தோஷம் இல்லை, அழுகதான் வரும். காரணம் தெரியுமா? நம்ம எதை சொன்னமோ அதை கட்டாயம் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சூழல் நிமித்தமா தாமதமாய் போய் ட்ரெயினை பிடிக்க முடியாம போயிருமோன்னு சொல்லி ஜெபம் பண்ண போது ட்ரெயின் பிந்தி வந்து ட்ரெயின் பிடித்த ஞாபகம் எனக்கு உண்டு. பஸ் அப்படி பிடிச்ச ஞாபகம் எனக்கு உண்டு. எத்தனையோ சம்பவங்களை நான் சொல்ல முடியும். கட்டாயம் ஜெபத்தை கேட்டு கட்டாயம் தேவன் செய்வார். உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் மட்டுமல்ல, வார்த்தையை கேட்கிற கர்த்தர், வார்த்தையின்படி செய்கிற தேவன். இதுதான் யோசுவாவுக்கு இருந்த அறிவு. அன்னைக்குள்ள வெற்றிக்கு காரணம் என்ன? இயற்கையை மேற்கொள்ளுகிற பலன் எப்படி யோசுவா கிடைத்தது? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். யோசுவா வாழ்க்கையில் இருந்த சுவாபம் என்ன தெரியுமா? ஆமென். 24 அதிகாரம் 15 வசனம், 24:15. தேவனை அறிந்த ஜனங்கள் திடன் கொள்வார்கள், அதற்கேற்றபடி செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? யோசுவா என்ன சொன்னார்? அந்த அதிகாரத்துக்குள்ள அந்த வசனத்துக்குள்ள வாசிக்கிற பின்பகுதியில், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கீங்களா? பிள்ளைகள் டியூஷன் படிக்கட்டும், எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகட்டும், எல்லாம் நல்லதுதான். குடும்பமாக ஜெபிக்க வைங்க, குடும்பமாக வேதத்தை வாசிக்க வைங்க. நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்க வேண்டுமானால் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா வாழ்க்கையில திடன் கொண்டார். தேவனை பற்றி அறிவு என்ன தெரியுமா? யோசுவாவுக்கு தேவனை பற்றி அறிவு, என் சொல் கேட்டு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். ஐந்தாவது ஒரு காரியத்தை பாருங்கள். தாவீது ராஜா வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். கோலியாத்துக்கு முன்னால நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு பரியாச பொருளாய் நிற்கிறார். சொந்த சகோதரன் மாதிரி இந்த பயலுக்கு எவ்வளவு துணிகரம் அப்படிங்கிறாங்க. 40 நாள் முதல் யுத்தம் பெலிஸ்தேயர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும். இன்னைக்கும் சண்டை நடந்துகிட்டு தான் இருக்கு, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தேயர்களுக்கும். இஸ்ரவேல் தேசத்துல போகும்போது சந்தோஷமா இருக்கும். பெலிஸ்தே தேசத்துல போகும்போது வெளியில போர்டு வச்சிருக்காங்க, இது தீவிரமான பகுதி, இங்க பாதுகாப்பு இல்லைன்னு இன்னைக்கும் போர்டு வச்சிருக்காங்க. பார்த்தபோது அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. போட்டோல அதை எடுத்துக்கிட்டேன். கவனிங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த சண்டை முடியல. அன்னைக்குள்ள சண்டை, பெலிஸ்தே தேசத்துல ஆரம்பிச்ச சண்டை இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. கோலியாத்துக்கு முன்னால பெரிய அரக்கனுக்கு முன்னால தாவீது நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் தான், ராணுவ பழக்கம் அவர் கிடையாது. அப்ப அவர் என்ன பேசுறாரு பாருங்க. அந்த 1 சாமுவேல் 17 அதிகாரம் 36 வாசிங்க. அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். 37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். பாருங்க சொல்றாரு, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். இப்ப நேரா 45 இருந்து வாங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. அதுல ஒரு வார்த்தை தாவீது பதிவு செய்கிறார், ஜீவனுள்ள தேவன் உண்டு. தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறார். லிவிங் காட். மரித்தேன் ஆனாலும் உயிரோடு சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஒரு தெய்வம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. மகான்களின் கல்லறைகள், மகாத்மாவின் கல்லறைகள், மதத்தை தோற்றுவீர்களின் கல்லறைகள் உலகத்தில் பளீர் என்று இருக்கும்போது, ஆனால் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் கல்லறை. காரணம், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive today. Jesus is a living God. அவர் ஜீவனுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரை பற்றி அறிவு என்ன தெரியுமா? கோலியாத்தை கண்டு பயப்படல, யுத்தத்தை கண்டு பயப்படல. தோத்து நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு நானோ. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தோட வர்றேன். ஜீவனுள்ள தேவன்கிற அறிவு இருந்தது. ஆடுகளை மேய்த்த தாவீது ராஜாவை உயர்த்தப்பட காரணம் என்ன? 40 நாள் சவுல் படைகள் தோற்று போன போது ஒரு தாவீதால் வெற்றி கிடைக்க காரணம் என்ன? தேவனை பற்றிய அறிவு. என்ன அறிவு தெரியுமா? அவர் ஜீவனுள்ள தேவன், இஸ் a living God. உங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். glory be to God. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இன்றைக்கு இருக்கிறது? praise the Lord. hallelujah. தாவீது ஒரே வார்த்தையில சொன்னால் அங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்தால் தனக்காக அல்ல கர்த்தருக்காக வாழ்கிறார்.
அங்கே அவருடைய யுத்தத்துல, முதல் யுத்தத்துல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தோத்திரம், இவன் தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, சிலுவையில் அறையுண்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். I am not but Christ, not I but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே. பழைய பாட்டு உண்டு, இசை வேண்டாம். சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல, இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல, இயேசுவே. ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக, ஒரே வாழ்க்கை இயேசுவை போல, ஒரே வாழ்க்கை இயேசுவோடு கூட. தாவீதுக்கு தேவனை பற்றி அறிவு என்ன தெரியுமா? ராஜாவை மாற காரணம், என் இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? தேவனை பற்றி அறிவு. அவர் யார் தெரியுமா? God is a living God. அவர் ஜீவனுள்ள தேவன். Praise the Lord. தாவீது எதற்கேற்றப்பட்டு இருந்தார் தெரியுமா? தனக்காக வாழல, தேவனுக்காக, அவருடைய நாமத்திற்காக வாழ்ந்தபடி அவருக்காக வாழுகிற பிள்ளைகளின் தலைமுறைகளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஓகே, ஆறாவது சொல்லி முடிக்க போகிறேன். ஆறாவது 6:1 யோபை குறித்து வாசிக்கலாம். அல்லேலூயா. யோபின் சரித்திர புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் அல்லேலூயா. யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஹalleluya. Praise be the Lord. Amen. Amen. சகல காலமும் உயிரோடு இருந்து செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிற தேவன். மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற நல்ல வைராக்கியம் இருந்தது. He can do everything. எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். காரணம் என்ன தெரியுமா? உத்தமத்தில் உறுதியாக இருந்தார். சரித்திரம் சொல்லுகிறது, 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் உத்தமன். ஆமென். 1ஆம் வசனம் சொல்லுகிறது உத்தமன். 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் உத்தமன். 2ஆம் அதிகாரம் 3:9 வாசிக்கிறோம் உத்தமன். மனைவி சொல்றா, இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கியா? சரித்திரமும் சொல்லுகிறது, கர்த்தரும் சொல்லுகிறார், அவருடைய மனைவி சொல்லுகிறார், அவர் யார் தெரியும்? உத்தமத்தில் உறுதியா இருக்கிறவர். அவர் உத்தமருக்கு உத்தமன், புனிதருக்கு புனிதர், மாறுபாடு உள்ளவருக்கு அவர் மாறுபாடு உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உத்தமத்தில் உறுதியா இருக்கீங்களா? தேவனை பற்றி அறிவு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். கடைசி நாளில் அவர் வருவார். அல்லேலூயா. என் கண்கள் அவரை காணும். இயேசு வரப்போகிறார். தேவனை பற்றி அறிவு என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அவர் வருவார், பூமியை நியாயந்திருக்க அவர் வருவார். இயேசு வரப்போகிறார்ங்கிற அறிவு இன்றைக்கு அவசியம். யோபினுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்க காரணம், யோபினுடைய முன்னிலைமை பார்க்கலாம் பின்னிலைமை மேன்மையாக இருக்க காரணம் தேவனை பற்றிய அறிவு. தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். Those who know their God. தேவனை பற்றிய அறிவு இன்றைக்கு அவசியம். கடைசியாய் finally praise the Lord. Hallelujah. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்கள். 2 Timothy chapter 1 verse 12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் ஆமென். ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆமென் நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுலுடைய அறிவு என்ன தெரியுமா? God who will protect until the end. கடைசி வரைக்கும் அவரை காக்க வல்லவர் இந்த தேவன். அன்றைக்கும் உள்ள சதாகாலமுடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கண்களை மூடுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? God bless you. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. praise the Lord. அல்லேலூயா. முதல்ல பாடின அந்த பல்லவியை நான் மறுபடியும் பாட போகிறோம். நான் இன்னும் அறியேன் ஆண்டவரே. ஆண்டவர் யார் தெரியுமா? தானியேல் சொல்கிறார், தூதனை அனுப்பி ஆமென் என்னை விடுவிக்கிற கர்த்தர். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன அறிவு தெரியுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களை தப்புவிக்க வல்லவர். யோசபாத் ராஜாவுக்கு அறிவு என்ன தெரியுமா? அவர் ராஜ்யங்களை ஆளுகிற கர்த்தர். ஹalleluya. இன்னைக்கு தேவனை பற்றி அறிவு இன்னைக்கு இருக்கிறதா?
Praise the Lord. Hallelujah. யோசுவால் வாசிக்கிறோம், என் வார்த்தையின்படி அவர் செய்வார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தாவீது ராஜா எல்லாரும் அற்பமா எண்ணி தூக்கி விட்டுருக்காங்க கோலியாத்துக்கு முன்னால. அவர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். God is a living God. ஷக்கபதஹந்தரபா துனிபினா கஷினபனா. ஹalleluya. அகல திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். is alive. கடைசி நாளில் வருவார். தேவனை பற்றி எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். சரியான அறிவு. பவுலுக்கு ஒரு அறிவு இருந்துச்சு, கடைசி வரைக்கும் காக்க வல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில கடைசி வரை கர்த்தரை சார்ந்து கொண்டார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஹalleluya. பகல திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கர்த்தரை அறிகிற அறிவினால பெருக பண்ணுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள். ஓ glory be to God. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹalleluya. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ரபதரகபஷகரரரரரப. தேவன் நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரம் வெளிப்பட போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ கேட்ட வார்த்தையின்படி ஹalleluya உடன்படிக்கைக்கு ஹalleluya praise the வார்த்தை தெளிவாய் தானியேல்ல வாசித்தோம் அல்லவா? அந்த பகுதியில் கடைசி வசனம், தேவனை அறிந்த ஜனங்கள் துடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி நடப்பார்கள். வார்த்தையின்படி தேவனை அறிகிற அறிவிலே வளர அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க நீர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அறிகிற அறிவில் வளர கிருபை தாரும். அல்ல அறியாமையினால் உள்ள காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தீர், அறிந்தவர்களின் காரியத்தையும் கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவில் வாழ கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அண்ட் மேரேஜ் டே, குடும்ப நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய குடும்ப தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். வெளிநாட்டில் தங்கி தாமரிக்கிற மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பிரயாணங்களை தேவனுடைய கரம் இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் தங்கட்டும். ஆண்டவரே, டெலிவிஷன்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல பார்த்து ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய கிருபை இருப்பதாக. ஆண்டவரே, கர்த்தர் பேசியிருக்கிறீர். அவரை அறிகிற அறிவிலே வளர கிருபை தாரும். இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கொள்ள கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதி. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.